தன்முனை கவிதை படைப்பு சங்க பொறுப்பாளர்களே, இன்றைய தினம் பல்வேறு நூல் படைப்புகளை தயாரித்து இன்றைய தினம் வெளியிட்டு அதனுடைய நன்மைகளையும் பெருமைகளையும் அதை எவ்வாறு உருப்பெற்று நம்முடைய பயனளிக்க உள்ளது என்பதை அறிஞர் பெருமக்களாகிய மரியாதைக்குரிய ஐயா ஆவடி குமார் ஐயா அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கார். அவர்களுக்கும் அதே போன்று சிறப்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற முனைவர் KN கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களே, அதே போன்று இந்த கவிதையுடைய வரலாறினை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற கவிஞர் வேலாயுதம் ஐயா அவர்களே, ஒரு கவிதையாக இருக்கட்டும் அல்லது புத்தகங்களாக இருக்கட்டும், அதனை கொண்டு சேர்க்கின்ற ஒரு சிறப்பான பணியினை செய்து இன்றைய தினம் இந்த இயக்கம் ஒரு நூல் நிலையத்தை அமைக்க வேண்டும், அமைத்துள்ளது என்பதை பரிசோதிட வந்து அதனை திறந்து வைத்து அமர்ந்திருக்கின்ற நூலகர் ஐயா தவத்திரு சுரேஷ் பாபு ஐயா அவர்களே, இன்றைய தினம் அதை 87 கடந்து பல்வேறு கவிதைகளை படைத்து 400 நூலினை இங்கே வெளியிட்டு அதனுடைய மதிப்பினையும் அதனுடைய நன்மையினையும் நம்மையே தெரிவித்து நமக்கெல்லாம் ஆசி வழங்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற ஐயா பெரியவர் முனைவர் கோபி அவர்களே, ஐயா அமுதபாரதி, மன்னிக்கவும், இங்கே 400 எழுத்தாளர் என்ற பொறுத்தவரை அவர் பேரை சொல்லிட்டேன். ஐயா பெரியவர் நமக்கெல்லாம் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஐயா பெரியவர் அமுதபாரதி ஐயா அவர்களே, இன்றைய தினம் இந்த புத்தகத்தினுடைய புத்தக வெளியீட்டினுடைய பெருமையினை நம்மிடையே பறைசாற்றுவதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து இந்த விழாவினை அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி அன்பு செல்வி அவர்களே, இந்த விழா சிறப்பாக அமைப்பதற்கு அவருக்கு துணையாக இருந்து கொண்டு அவரும் கவிதையை படைத்து இருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர் சுப்ராஜ் ஐயா அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற இளம் கவிஞர்கள் பல்வேறு இளங்கவிஞர்களை இங்கே அறிமுகப்படுத்தின பெரியவர் ஐயா அவர்கள், அமீராபாதி ஐயா அவர்கள், அவர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாத்தான் இருக்கு. ஏன்னா தமிழ்னு சொல்றப்ப பெரும்பாலும் கலந்துருந்தது இல்லை. இங்க வந்து பார்க்கிறப்ப தெரியுது அந்த தமிழுடைய பெருமை எவ்வாறு என்பதை பல்வேறு பட்டிமன்றங்கள் பல்வேறு கருத்தரங்கள் மூலமாக நான் அறிந்திருக்கின்றேன். இந்த சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே அந்த கவிஞருடைய படைப்பு எவ்வாறு என்பதை இங்கெல்லாம் எடுத்து வைக்கின்ற போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த 400 நூலினை வெளியிட்டு அதில் பெற்றுக்கொண்ட ஒரு வாக்கியத்தினை எனக்கு அளித்த மதிப்புக்குரிய அந்த சகோதரி அன்பு செல்வி அந்த சகோதரர் ஐயா சுப்ராஜ் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டனாக இருந்து கொண்டு அவருடைய பணி இந்த பகுதியிலே மேலும் மேலும் சிறக்க வேண்டும். ஒரு புத்தகத்தினுடைய பெருமை, அதாவது நாம் பல்வேறு செல்வங்களை படித்திருக்கலாம், பல ரீதியாக மிகவும் செல்வந்தராக இருக்கலாம். இருப்பினும் கூட அந்த செல்வந்தன் செல்வந்தர் ஆவதற்கு
துணையாக இருப்பது கல்வி மட்டுமே. கல்வி அறிவு இருந்தால் மட்டுமே தான் இந்த புத்தகங்களை வெளியிடுவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான பணியினை செய்ய முடியும். எனவே புத்தகங்கள் வெளியிடுவதற்கு கல்வி அறிவும் சிறந்தது என்பதை இந்த நேரத்திலே நமக்கெல்லாம் எடுத்துரைப்பதற்கு முத்தாய்ப்பாக அமர்கின்ற சகோதரி அன்புச்செல்வி அவர்களுக்கும் சகோதரர் சுப்ராஜ் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த இயக்கம் மேல்மேலும் வளர்ந்து இந்த நகரப்பகுதியிலே நமது ஆவடி நகர்ப்பகுதி மட்டுமல்ல நம்ம தமிழ்நாடு முழுவதுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் அறிவேன். இருப்பினும் கூட வருங்காலங்களிலே மேலும் மேலும் இந்த பணி சிறக்க வேண்டும், வளர வேண்டும் என்பதை நான் வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நூலகத்திற்கு கட்டட விரிவாக்க பணிக்காக ஐயா அவர்கள் முதலாக 6000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள். அப்படியே கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் க்ளோஸா வந்துடலாமே. எல்லாருமே கொஞ்சம் க்ளோஸா வந்துடலாம். ஐயா வந்து நிக்கிறீங்களா? இப்போ வந்து பாருங்க. சரி பாருங்கம்மா. ஓகே. அடுத்ததாக மதிப்புக்குரிய முனுசாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள் ஐயா. அப்படியே பாருங்க ஐயா, பாருங்க, அப்படியே கொடுத்துட்டு பாருங்க. க்ளோஸா வந்துருங்கம்மா. எப்பயுமே தள்ளி போயிட்டீங்கன்னா ஃப்ரேம்ல கட் ஆயிடும். அப்புறம் எடுத்தவர் மேல நிந்திக்க கூடாது. ஐயோ நான் இருந்தேன் எடுக்கல அவர் அப்படின்ட்டு. நான் ரொம்ப வைடா போகுது, அதான். ஐயோ இப்போ வாட்டமே இல்லை. பாப்பா நீ கிட்ட போடா. செதுக்கல்கள் நூல் வெளியீட்டு விழா. கரங்களியை எழுப்பி பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் பிரேந்திகா. செல்வங்களுக்கு முன் உதாரணமாக விளங்கும் பிரேந்திகாவிற்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிற்றுளியின் செதுக்கல்கள் நூலுக்கு சிறப்புரை ஆற்ற வருகிறார் மதிப்புக்குரிய சஜிலா பானு அவர்கள் நம் பிரேந்திகாவிற்கு மரியாதை செய்கிறார். பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார். பாராட்டுக்கள் பிரேந்திகா, வாழ்த்துக்கள். இளங்கவி பிரேந்திகாவிற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் பிரேந்திகாவின் வணக்கம்.
இந்த சிற்றுளியின் செதுக்கல்கள் என்னும் ஒரு சிறுநூலை சிறுமி என்று கூற முடியாது, இளம் கவிஞர் சு பிரவந்திகா அவர்கள் எழுதியுள்ளார். இந்நூலை நான் 3 மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளேன். தமிழில் பிரவந்திகா எழுதிய இந்நூல் கன்னடம், ஆங்கிலம், கன்னடம் மற்றும் ஹிந்தி பேசியுள்ளது. பிரவந்திகாவின் நூல் அனைவராலும் போற்றி வரவேற்கப்படுகிறது என்றால் அது எல்லா புகழும் பிரவந்திகாவை சேரும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். பிரவந்திகாவின் இந்த சாதனை ஒரு சாதாரணமான சாதனை கிடையாது. அவர் படித்துக் கொண்டிருக்கும் வகுப்பு 5ஆம் வகுப்பு, அவருக்கு வயது 10 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சின்னஞ்சிறு வயதில் பிரவந்திகாவின் சாதனை மிகவும் போற்றக்கூடியது என்பதில் ஒன்றும் ஐயமில்லை. இந்த சிற்றுளியின் செதுக்கல்கள் நூலில் பிரவந்திகா குடும்ப பாசம், தனது பாட்டியின் பாசம், தனது தந்தையின் மேலுள்ள பரிவு, தனது தந்தை தாய் மீதுள்ள ஒரு பாசம் ஆகிய எல்லாவற்றையும் கவர்ந்திருக்கிறார். இந்த சின்னஞ்சிறு வயதில் இவர் இந்நூலில் தொடாத விஷயங்கள் இல்லை என்று கூறிவிடலாம். இயற்கை காட்சிகளை வர்ணனை செய்துள்ளார், குடும்ப பாசத்தை பற்றி கூறியுள்ளார், மற்றும் தன்னுடைய வகுப்பு தோழர்களுடன் அவர் ஆடிய ஆட்டத்தின் காலங்களை பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார். இவற்றையெல்லாம் படித்து நான் ஆங்கிலம், கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் இதனை மொழிபெயர்க்க மிகவும் உற்சாகத்துடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் நான் மொழிபெயர்த்துள்ளேன். இச்சிறுமியின் சாதனை என்னை மிகவும் பாதித்துள்ளது என்றால் நிஜமாக இவர் எழுதிய கவிதைகள் பல இருந்த போதிலும் குறிப்பாக ஒரு சில கவிதைகளை நான் படிக்கிறேன். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மரக்கன்று நட்டோம், வீட்டை சுற்றி சிறிய காடு. பாருங்கள், இந்த சின்னஞ்சிறு வயதில் இப்படி ஒரு சிந்தனை இவருக்கு எப்படி தோன்றியது? மிகவும் வியப்படுகிறேன். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மரக்கன்று நட்டோம், வீட்டை சுற்றி சிறிய காடு. For every birthday we planted a sapling. It's a tiny forest now around our house. For every birthday we planted a sapling. It's a tiny forest now around our house. அதே மாதிரி மக்கள் வாழ்வு மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்களை படைத்தார். மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்களை படைத்தார். கொள்கை தூண்களில் மிளிர்கிறது தமிழொலி வெளிச்சம். இந்த மாதிரியான ஒரு கவிதை இந்த இளம் வயது கவியிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்களை படைத்தார். கொள்கை தூண்களில் ஒளிர்கிறது தமிழொலி வெளிச்சம். ஓகே, இதை ஆங்கிலத்தில் for upliftment of people's lives they created literature shines in the pillars of principles the brightness of Tamil light. ಇದು ಆಂಗ್ಲ ಮொழிபெயர்ப்பு. ಕನ್ನಡத்தில் ಜನರ ಜೀವನದ ಉನ್ನತಿಗಾಗಿ ಅವರು ಸಾಹಿತ್ಯವನ್ನು ರಚಿಸಿದರು. ಜನರ ಜೀವನದ ಉನ್ನತಿಗಾಗಿ ಅವರು ಸಾಹಿತ್ಯವನ್ನು ರಚಿಸಿದರು. ತತ್ವಗಳ ಸ್ತಂಭಗಳಲ್ಲಿ ಹೊಳೆಯುತ್ತಿದೆ, ತತ್ವದ ಸ್ತಂಭಗಳಲ್ಲಿ ಹೊಳೆಯುತ್ತಿದೆ தமிழ் ಬೆಳಕಿನ பிரகாಶ. ஒரு தமிழ் மொழியை கன்னட மக்கள் அறிந்து கொள்ளவும் அதன் மகத்துவத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவும் இந்த கவிதை கர்நாடக மாநில மக்களிடம் படைக்கப்படுகிறது. அதே மாதிரி இதன் ஹிந்தி மொழிபெயர்ப்பு जन जीवन के उत्साह के लिए उन्होंने साहित्य की स्वप्न की तत्वज्ञान के संदर्भ
महाकथा है இதிஹாஸ் பிரகாஷ். இதிஹாஸ் பிரகாஷ் இது இவர் எழுதிய மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்களை படைத்தார். கொள்கை தூண்களில் ஒளிர்கிறது தமிழ் வெளிச்சம் என்பது ஆங்கிலம், கன்னடம் மற்றும் இந்தி மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தில். இதே போன்று சுமார் 120 கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இந்த புத்தகத்தில். இதன் வாயிலாக நான் சு பிரந்திகா அவர்களை மிகவும் பாராட்டி வாழ்த்தி இன்னும் வரும் எதிர்காலத்தில் மென்மேலும் சிறப்பாக கவிதைகளை படைத்து அவர் சாதனை புரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு முன்னால் நான் என்னுடைய சிற்றுரை முடிவதற்கு முன் ஒரு சிறு ஜோக்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஜோக்ஸ் எல்லாருக்கும் இஷ்டம் இல்லை அவங்களுக்கெல்லாம். பிரவந்திகா வந்து நான் கேட்டேன், பிரவந்திகா என்னம்மா அந்த மாதிரி எழுதுற எப்படி வாழ முடியல? பிரவந்திகா பாடுகிறாள், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அது முதல் வரி. அடுத்த வரி அவர் ஆட்சி வந்து என்று கூட பாடுகிறார், அதை வாங்கி தந்த பொருளை எல்லாம் என்னை சேரும். இதை ஏன் குறிப்பிடவில்லை என்றால் பிரவர்த்திக்காவின் ஒவ்வொரு அசைவிலும் பிரவர்த்திக்காவின் ஒவ்வொரு செயல்களிலும் அவர் ஆட்சி அன்பு செல்வி சுப்பராஜர் ஒரு பூனை போல் அரவணைத்து கட்டி காத்து அவர் எழுதும் எழுத்துக்களை திருத்தி அவருக்கு தமிழறிவை ஊட்டி மென்மேலும் அவரை வாழ்த்தி வரவிருக்கிறார். எங்கு சென்றாலும் அழைத்துக் கொண்டு செல்கிறார். ஒரு இடத்திலும் விடுவதில்லை. எல்லா புத்தகத்திலும் அவருடைய கவிதைகள் இடம்பெறுகின்றன. யார் மொழிபெயர்த்தாலும், யார் அதனை வாழ்த்துறை வழங்கினாலும், யார் அந்த கவிதைகளை தொகுத்து வழங்கினாலும் அதில் பிரவர்த்திக்காக இடம்பெறுகிறது. இன்று தமிழகத்தில் இருந்து வெளியேறும் எல்லா தன்னுடைய கவிதைகளிலும் பிரவர்த்திகாவின் கவிதை இடம்பெற்றுள்ளன. பிரவர்த்திகாவை பற்றிய சிறு குறிப்புகள் எல்லா தமிழ் பத்திரிகைகளிலும் முன்னணி இதழ்களிலும் வெளிவந்துள்ளன. இது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். தினத்தந்தி, தினமணி, சகோதரி நாகமணி, சிவகாமி சுந்தரி நாகமணி அவர்கள் கூட பிரவர்த்திகாவை பற்றி மிக அருமையான ஒரு கவிதை, ஒரு மிக அருமையான ஒரு கட்டுரை முன்னணிகள் என்று எழுதியிருந்தார். அதை படித்துதான் நான் பல விஷயங்களை தெரிந்து கொண்டே பிரவர்த்திகாவை பற்றி. ஆமா, நாகமணி அவர்கள், சிவகாமி சுந்தரி நாகமணி அவர்கள் மிகவும் சிறந்த எழுத்தாளர், சிறந்த கவிஞர். பல முன்னணி பத்திரிகையில் இப்போது எழுதிக் கொண்டு வருகிறார். அத்தகைய ஒரு சிறந்த ஒரு கவிஞர் பிரவர்த்திகாவை பற்றி மிக அருமையாக குறிப்பிட்டு ஒரு நாளிதழில் கட்டுரை எழுதியிருந்தார். அதில் அவர் பிரவர்த்திகாவை பற்றி அநேக விஷயங்கள் தெரிந்து கொண்டு மிகவும் நான் ஆச்சரியப்பட்டது. இம்மாபெரும் விழாவில் பிரவர்த்திகா அவர்களை வாழ்த்தி வரவேற்று என் சார்பாக ஒரு சிறு பரிசு ஒன்று அளிக்க நான் முன்வந்துள்ளேன். தயவு கூர்ந்து அது என்ன பரிசு என்று அவர் பிரவர்த்திகா அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறேன். பிளீஸ் கம் பிரவர்த்திகா. சிறப்பு ஐயா. அடுத்ததாக என் இளங்கவி பிரவந்திகாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எனக்கு ஒரு 5 நிமிடம் நேரம் ஒதுக்கினால் இந்த ஆங்கில கவிதையை நான் உங்கள் முன் வாசிக்க படிக்கிறேன் சார். படி. தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவை முப்பெரும் விழா. என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்ததற்கு மிக்க நன்றி. நான் பள்ளி பருவத்தில் இருந்த பொழுது எங்களுக்கெல்லாம் தமிழ் பாடம் 1, தமிழ் பாடம் 2 பேப்பர் வச்சிருப்பாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறள், தேம்பாவணி இந்த மாதிரி இதுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ 90s, நாங்கள்லாம் 1960 கிட்ஸ். இதெல்லாம் படிச்சு நம்மளுக்கு என்ன ஆக போகுது நம்மளுக்கு? ஏன்னா அப்போ நாட்டில் வறுமைகள் அதிகம், இப்போ உள்ள செழுமை கிடையாது. அப்போ நாங்கள் இளம் மாணவராக இருக்கும் பொழுது இதெல்லாம் வரும். இது எதுக்கு சொல்லி தர்றாங்க, என்ன ஆக போகுது அப்படின்லாம். தமிழ் மொழிக்கு என்ன வயதுன்னு எனக்கு தெரியாது, பெரும்பாலும் எப்போ பிறந்ததுன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அந்த மொழி இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். அது எதனால் என்றால் உங்கள் போல் உள்ள படைப்பாளிகள் தான் இதற்கு அச்சாணியாக இருக்கிறார்கள். அப்பொழுது எங்களது வாத்தியார் சொல்லுவார், இலக்கணத்துல மாத்திரை அது இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். என்ன மாத்திரைங்களாம் இது பண்ணுங்க, நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் எப்படி இது பண்றது இதுகெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அல்டிமேட்டா அந்த வயசுல எங்களுக்கு என்ன தெரியலைன்னா, இது எதுல கொண்டு சேர்க்கிறது? இவ்வளவு கவிதைகள் இன்னைக்கு தமிழ்ல இலக்கியங்கள் இவ்வளவு அரசியல் அச்சுறுத்தல்களுக்கும் பல நாட்டு அச்சுறுத்தல்களுக்கும் இடையிலும் அழுத்தங்களுக்கு இடையிலும் இந்த மொழி இன்னும் தலைத்து நிற்கிறது என்றால் அதனுடைய அடித்தளம் தான் இதற்கு காரணம். யாராலும் நினைத்தாலும் அழிக்கக்கூட முடியாத அளவுக்கு இலக்கியங்கள் இன்று நிற்கின்றன. அந்த இலக்கியங்களை வைத்து அதனுடைய பவுண்டேஷன்ல எனக்கு பல நூல்கள், இலக்கியங்கள், கவிதைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் எதை நோக்கி செல்கின்றது என்று நான் நண்பர் சுப்புராஜ் அவர்களை டெய்லி பார்ப்பேன். ஆனால் அவர் ஒரு கவிஞர் என்று எனக்கு தெரியாது, மேடம் அவ்வளோ கவிஞர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இவைகள் எல்லாம் எதை நோக்கி செல்கின்றன? இந்த தமிழ் கவிதைகள், நம்மளுடைய தமிழ் நூல்கள் எல்லாம் நான் யோசித்து பார்க்கும் பொழுது ஒன்றுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நாம் எதை செய்தாலும் அது மனிதவள மேம்பாட்டை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகத்தான் கடைசியில் இருக்கும். என்னுடைய நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் எதை வள்ளுவர் இருந்தாலும் சரி, நாளுடைய எதோ சொல்றாங்க. பட் அல்டிமேட்லி இட் லீட்ஸ் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஹியூமன். தட்ஸ் வாட் தி அல்டிமேட் இண்டெக்ஸ். அதேபோல் தன்முனை கவிதைகளும் தன்முனை கவிதை படைப்பாளர்களும் தங்களது சேவையை இந்த சமூகத்திற்கு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் உங்களுடைய இந்த படைப்புகளான கவிதை, கட்டுரைகள், நூல்கள், சிறந்த கருத்துக்களை காலத்திற்கு ஏற்ப வெளிக்கொண்டு வந்து மேலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு பெருஞ்சேவை ஆற்ற வேண்டும் என்று உங்களை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த இளம் வயதில் செல்வி பிரபந்திகா அருமையான கவிதைகளை எழுதியிருக்கிறார். அதுவும் 4 வரியில் உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. 1-2 கவிதை மட்டும் நான் ஜஸ்ட் உங்களுடைய நாள்தோறும் உதிக்கும் சூரியனும் நிலாவும் பூமிக்கு தருகின்றன இலவசமாக மின்சாரம். சோ இது ஒரு ரியாலிட்டி. That's what she brought in. அடுத்தடுத்து வரும் நில அதிர்வுகள் மனிதர்களின் தவறை தட்டி கேட்கிறது பூமி. These are the actuals what is happening today being brought in this book by this small girl. I wish her all the success in her future career. On this occasion, I just want to read the greetings to the bee. Oh my dear child, prodigy, Prabantika, though of a walking encyclopedia Britannica, the fame will spread from all over India to America. I greet thee from the golden land of Karnataka.
by the bride, grandma's blessings, sweet kisses, thou hast become a renowned budding poet, creating versatile and magnificent self-assertive verses, though pay equal attention to thy studies. The multifaceted personality, though art born to win, the literary art appreciated by friends, kith and kin. In creating poems, stories, thou art second to none. In the field of Tamil literature, thou art an uncrowned little queen. Pravantika, thou art one in thousand, under the sun, on the earth. Thy writing art undisputably of worth. Thou hast acquired a lot of wisdom by the birth. Thy popularity at this age is a fact, not a myth. Parents, younger brother, and grandparents are assets of thine. Thy writings reflect that thou art the knowledge of mind. For Tamil literatures, their ancient language is the yard wine. Miss Pravantika, whatever thou touch, turns into gold mine. By often penning quatrains, thou art quenching thy literary thirst compared to literary activity. Thy education comes first. Thou hast the Tamil vocabulary at the fingertips. East or west, Pravantika, thou art certainly the best. All the best wishes. Thank you. வாழ்த்துறை வழங்கிய மதிப்புக்குரிய சண்முகம் ஐயா அவர்கள் பிரயந்திகாவிற்கு சிறப்பு செய்கிறார். முகவேந்தி ஐயா அவர்களோட அன்புங்கிறது ஒரு அளப்பரிய அன்பு. பிரயந்திகா கவிதையை நான் மொழிமாற்றம் செய்யணும்னு போன ஒரு விழால சொல்லிக்கும் போது கேட்டாங்க. எனக்கு என்னன்னா, நாங்க பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் எப்படா எங்க கவிதையை புகழேந்தி ஐயா மொழிமாற்றம் செய்வாங்க, மொழிபெயர்ப்பு செய்வாங்கன்னு ரொம்ப ஆளோட காத்துட்டு இருக்கோம். அவரையும் வழிய வந்து பிரவந்திக்கு அதை பண்ணேன்னு சொல்லல, எனக்கு அந்த வானமே கையில கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த புத்தகத்தை இவங்க 3 மொழியோட சேர்ந்து சேர்த்து செஞ்சிருந்தாங்க. அது முடியல. அது மட்டும் இப்ப வைக்காம மொத்த தெலுங்கு, கன்னடா, ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகள்ல மொழிபெயர்த்த பிரவந்திக்காக கவிதைகள் இன்னைக்கு வெளியா இருக்கு. அவரோட அன்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரவந்திகா பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. ஐயா மோசங்கிற அளவுக்கு பேசுவாங்க. இவ்வளவு ஒரு அழகா என்னையும் பிரவந்திக்கும் புகைப்படத்தோட ஒரு பெரிய போயம், அந்த புத்தகத்துல பார்த்தாலுமே ஒரு பெரிய போயம் பிரவந்திகா பத்தி எழுதி வச்சிருப்பாங்க. பிரவந்திகாங்கிறதுக்கு டெஃபினேஷன் எழுதியிருப்பாங்க. இவ்வளவு பெரிய அன்புக்கு நாங்க எங்க குடும்பம்லாம் கடமைப்பட்டிருக்கோம். புகைநேரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்கிற சொல்ல தவிர்த்து வேற என்ன செய்யன்னு தெரியல. அதனால மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பான ஒரு கவிதை நூலை, தன்முனை கவிதை நூலை ஐயா அவர்கள் 3 மொழிகளில 4 மொழிகளில 3 மொழிகளிலும் மொழிபெயர்த்து இந்த குழந்தைக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்றார். அப்பேற்பட்ட இந்த முனைவர் புகழேந்தி ஐயா அவர்களுக்கு எங்கள் இலக்கிய பேரவையின் சார்பாக நாங்கள் எழுதிய கரு உரு எரு என்கின்ற இந்த புத்தகத்தை வழங்கி அவரை பெருமை சேர்க்கிறோம். இந்த புத்தகத்தின் தலைப்பு கரு உரு எரு. இந்த புத்தகம் ஒரு என்னை பொறுத்த ஒரு கரு. ஐயா அவர்களுக்கு நன்றி. அன்னை தமிழுக்கும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் பிரவந்திகாவின் வணக்கம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடுதலும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றிடுதலும் வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்கள். கவிஞர் காணா கல்யாணம் சுந்தரம் தாத்தா அவர்கள் 2017 தமிழில் புதியதாக
பழமையான தன்முறை கவிதையை அறிமுகம் செய்தார். அப்போ எங்க ஆட்சி அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்கள் தன்முனை கவிதை படைப்பாளர்கள் பேரவையில இருக்கிற எல்லாருக்கும் தன்முறை கவிதை எழுதுவதற்காக ஊக்கம் தந்துட்டு வந்தாங்க. அதை பார்த்து எனக்கும் தன்முறை கவிதை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எழுத ஆரம்பிச்சேன். நான் எழுதுறத பார்த்து எங்க ஆட்சியும் அன்பின் சங்கமும் சிறுவர் உலகம்னு இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தன்முறை கவிதை எழுத பயிற்சி தந்தாங்க. அதற்கு நானும் ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இன்னும் எழுத கத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள், நான் பள்ளிக்கு போகும்போது நடக்கிற விஷயங்கள், என் வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கதையோ ஆகவோ கவிதையாகவோ எழுதிடுவேன். அதே மாதிரி என்னோட முதல் புத்தகமான சிறுகை முகிழ்த்த அரும்புகள் 2022ஆம் ஆண்டு அன்பின் சங்கமம் வழியா வெளியானது. அந்த புத்தகம் வெளியானப்போ எனக்கு அன்பு வரவேற்பு எனக்கு இன்னும் எழுதுறதுக்காக ஊக்கம் தந்துச்சு. எனக்கு ஊக்கம் தந்த அனைவருக்கும் என்னோட நன்றி. இந்த சிற்றொலியின் செதுக்கல்கள் புத்தகத்தை 3 மொழியில மொழிபெயர்த்த எழுத்தாளர் வே. புகழேந்தி மாமா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்ன 16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் முதலாக தன்முனை கவிதை எழுதின குழந்தை என்று வாழ்த்தின கவிச்சுடர் காணா கல்யாணம் சுந்தரம் தாத்தா அவர்களுக்கு என்னோட நன்றி. ஓவியா பதிப்பகம் வழியா இந்த புத்தகம் வெளிவந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பதிலை பிரபா மாமா அவர்களுக்கு என்னோட நன்றி. நான் எழுதுறதுக்கான எனக்கு எழுதுறதுக்கு வீட்டுல இருந்து ஊக்கம் தந்த ஆச்சி, அம்மா, அப்பா எல்லாருக்குமே அப்படியே நீங்களும் எனக்கு இன்னும் ஊக்கம் தந்துதான் இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அவர்களுக்கு பன்மொழி ஆய்வுரை அறிஞர் என்ற விருதினை அளித்து பாராட்டுகின்றோம். ஐயா கொடுத்துட்டு அப்படியே பாருங்க ஐயா. கொடுத்து பன்மொழி ஆய்வுரைஞர் வே. புகழேந்தி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. அனைவரும் பரவலியை எழுப்பி ஐயாவிற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஐயா கொஞ்சம் பாருங்க ஐயா, கொஞ்சம் பாருங்க இந்த பக்கம். இங்க பாருங்க ஏன்னா ஃப்ரேம்ல சரியா வரல. நல்லதுங்க. அனைவரும் பரவலியை எழுப்பி மொழியின்றி பேசும் பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். என்ற நூலானது சிறப்பாக வெளியிட்டு கொண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலியை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என்பாள் நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே. இன்று நடைபெறுகின்ற இந்த தன்முனை கவிதை
சிறப்பான ஒரு கூட்டத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து மெய்ப்பாடு 8 என்ற இந்த நூலை வெளியிடுவதற்கு வாய்ப்பு தந்ததற்கு முதலில் இதனுடைய நிறுவனரும் அதனுடைய தலைவராகவும் இருக்கின்ற ஐயா சுப்புராஜ் அவர்களும் அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்களும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக மிகவும் தெரிந்த முகங்கள். அவர்கள் எங்களுடைய எழில் இலக்கிய பேரவையிலே வந்து மிக சிறப்பாக கவிதைகளை படித்து பல பரிசுகளை வென்றவர்கள். அப்படி பரிசுகளை வெல்லும் பொழுது அந்த அம்மா முதலில் மேடை ஏறுவதற்கு நான் பயந்து கொண்டே ஏறினேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய கவிதைகள் 10 நூல்களுக்கு மேல் நான் எழுதிவிட்டேன் என்கின்ற சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தோம். உண்மையிலே அது கொஞ்சம் கர்வமாகவும் இருக்கிறது. எழில் இலக்கிய பேரவையில் வந்து காலடி வைப்பவர்கள் அத்தனை பேரும் மிகச்சிறந்த உலக கவிஞர்களாக உலகத்தார் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த தன்னுடைய கவிதைகள் எங்களை மிகவும் கவர்ந்தது. ஆரம்பத்திலே இந்த கண்முனை கவிதைகள் எனக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தது. ஆனால் ஐயா கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு முறை அதை பற்றி சில குறிப்புகளை கூறினார். அந்த குறிப்புகளை நாங்கள் படிக்கும் பொழுது இப்படி கூட எழுதலாம் என்கின்ற கருத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். எப்படி நமது சங்க இலக்கியங்களிலே 500 குறுந்தொகை போன்ற சங்க இலக்கிய நூல்களோடு நமக்கு கிடைக்கக்கூடிய உலகத்தார் அனைவராலும் போற்றப்பட்டு பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறளை ஒட்டி அதில் 7 சீர் இருக்கும். இந்த தன்முனை கவிதையில் ஒரு சீர் சேர்த்து 8வது சீராக அமைந்திருக்கும் என்று அவர் கூறினார். இதை நமது ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு முறை எழுதும்போது அந்த 8வது சீர் எங்கே என்று ஒரு முறை ஒரு கவிதையிலே எழுதியிருந்தார். அருமையான கவிதைகளை அவர் படைத்து தந்திருக்கின்றார். 10வது முறை வீழ்ந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாள், 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. 10வது முறையாக வீழ்ந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டால் 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இதுதான் தன்முனை கவிதை. முடிஞ்சு போச்சா? அது கேட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதனுடைய வழியாக ஐயா அவர்கள் கல்யாண சுந்தரம் அவர்களுடைய கடினமான உழைப்பு, அவருடைய உழைப்பை இந்த வயதில் என்னோட பெரியவர் அவரு. ஆமா, எனக்கு 37 வயசு ஆகுது. ஆமா, எனக்கு 37. ஏன்னா எழில் இலக்கிய பேரவை தொடங்கி 37 ஆண்டு முடிந்திருக்கிறது. அடுத்த மார்ச் மாதத்தில் தான் 38வது ஆண்டு விழா நடத்த இருக்கிறோம். ஆகவே நான் எழில் இலக்கிய பேரவையை தோற்றுவிக்கும் பொழுது என்னுடைய வயது எப்போ 1, இப்போ 38. அதை திருப்பி போடுங்க, 73. ஆமா, உண்மையான வயது எனக்கு 73. ஆனா எனக்கு வயது இப்ப 37 தான். ஆகவே
கவிஞர்கள் எந்த விதத்திலும் கவிதையை தங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த கவிதை அவருடைய மனதில், பொதுவாக இருக்கக்கூடிய உலகத்தார் மனதில், அனைவருடைய உள்ளத்திலும் பதிய வைக்கக்கூடிய விதத்தில் பதிக்க வைத்தால் அந்த கவிதை சிறக்கும், உலகமெல்லாம் பரவும். அது போன்ற கவிதைகளை எல்லாம் படைத்திருக்கக்கூடிய மிக சிறந்த கவிஞர்களை இந்த தன்முனை கவிதை குழு, இந்த குழு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பு செல்வி அம்மா அடிக்கடி சில நேரங்களில் இரவு நேரம் கூட பார்க்காம ஒரு 11 மணிக்கு கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய ஆர்வம். கவிதை அப்படின்னால அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், புதுமையாக செய்யணும், புதுமையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த திறமை அவர்களிடம் இருக்கிறது. அந்த திறமை இருப்பதால் தான் இவ்வளவு பேரை அவர் கூட்டி இருக்கின்றார்கள். அதுவும் இல்லாமல் உலக அரங்கிலே அவர்களுடைய அத்தனை புத்தகங்களையும் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். தன்னுடைய பேத்தியை கூட எவ்வளவு சிறப்பாக வழிநடத்தி அருமையாக நூல்களை வெளியிடுவதற்குரிய அத்தனை சிறப்புகளையும் அவர்கள், இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் சொன்னது போல, அவரவருடைய எச்சத்தால் காணப்படும் என்று சொல்றார். மக்களுடைய பொறுப்பு என்ன என்றால், தங்களுடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியையோ அவர்களை நாம் மற்ற அரங்கிலே மிகச் சிறந்த ஒரு இடத்திலே நிறுத்தி வைக்க வேண்டும். அந்த நிறுத்தி வைக்கக்கூடிய பொறுப்பிலே இருந்து இப்போது மிக சிறப்பானதொரு நிலையை இந்த அம்மையார் அன்பு செல்வி அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பது இங்க இருக்கிற அனைவருமே பாராட்டி நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். இது போல கவிதை எழுதுவதற்கு வயது ஒன்றும் பெரிய காரணமே கிடையாது. சிலர் 60 வயதில் கூட எழுதி புகழ் பெற்றிருக்கின்றார்கள். நோபல் பரிசு பெற்ற நமது கவிஞர் தாகூர் அவர்கள் கூட அவருடைய இளமை காலத்திலே அவர் பெறவில்லை, அவர் முதுமை காலத்திலேதான் தன்னுடைய நோபல் பரிசை பெற்றார். ஆகவே அவர் தன்னுடைய கவிதையை தானே மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்திலே. அதாவது வங்காள மொழியிலே எழுதிய கவிதையை அவர் தானே மொழிபெயர்த்து அந்த கவிதையை தான் நோபல் பரிசுக்கு அனுப்பி வைத்தார். அதே போல இங்கு இருக்கக்கூடிய தன்முனை கவிஞர்கள் அனைவரும் தங்களுடைய கவிதைகளை ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளிலும் மொழிபெயர்த்து உங்களுடைய கவிதைகளை உலக அரங்கிலே கொடிகட்டி பறக்க வேண்டும். தமிழனுடைய கவிதை என்றுமே வாழும், வெல்லும், சிறக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி சிறப்புரை வழங்கிய அமைப்புக்குரிய பொன்னுசாமி ஐயா இன்னும் ஒரே ஒரு வரி இருக்கு. ஆமா, வரலாறை அனைவரும் படிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. வரலாறை அனைவரும் படிக்க வேண்டும், வரலாறை அனைவரும் படைக்க வேண்டும், வரலாறாய் நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஐயா சுப்புராஜ் அவர்களுக்கும் அன்பு செல்வி அவர்களுக்கும் இதை சார்ந்த அத்தனை நிர்வாக குழுவினருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கு கொண்டமைக்கும் மிக்க நன்றி. மற்றும் இந்த சான்றோர்கள், ஆண்டோர்கள் மற்றும் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
எட்டே மெய்ப்பார் என்ற இந்த நூலை நான் பெற்றுக்கொண்டதில் ஐயா அவர்கள் கையினால் பெற்றுக்கொண்டதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலின் தொகுப்பாளராக அன்பு செல்வி சுப்ராஜ் அவர்களுக்கும் தாய் உமா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நூலில் 31 கவிஞர்கள் தன்மையை கவிதைகளை எழுதியுள்ளார்கள். அதில் ஒன்று மட்டும் என் மனதை மிக பிடித்ததாகவும் நான் விரும்பியதாகவும் அந்த கவிதை இருந்தது. அந்த கவிதை கவிதா குமாரி அவர்கள் எழுதிய சாதி சண்டை போட்டவர்கள் எல்லாம் அருகருகே உறங்குகிறார்கள், மரணத்துக்கு பின் சமாதானமாய் சமாதிகள். என்ன ஒரு அருமையான ஒரு கவிதை, ஒரு வாழ்க்கை தத்துவம், எல்லாருக்கும் பொருத்தமாக இந்த கவிதை எழுதிய அந்த கவிதா குமாரி அவர்களுக்கு ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அருமையாக வடிவமைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா சுப்ராஜ் அவர்களுக்கும் அன்பு செல்வி சுப்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோளாக இளைய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல வழிநடத்தலாகவும் அவர்களுக்கு நல்ல ஊக்கப்படுத்தி இளம் தலைமுறையை அவர்களுடைய பேச்சை போல இன்னும் பல குழந்தைகளையும் இளம் பருவத்தில் அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை கொடுத்து இதுபோல கவிஞர்களையும் இலக்கியவாதிகளையும் உருவாக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை துணைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஏற்பாடுக்கு இந்த மகாலை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகால்தான் இது ஜிபி பார்ட்டி ஹால். எல்லா அன்போடு ஒரு இந்த விழாவுக்கு ஒத்துழைப்பு நல்கியதுக்கு நன்றி நன்றி நன்றி. தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவை வழியாக நடத்தும் கூடியிருக்கும் ஆண்டோர் சான்றோர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம். எட்டை மைப்பாடு என்ற நூலுக்கு எனக்கும் தொகுப்பாசிரியராய் வாய்ப்பு தந்த அன்பு செல்வி சுப்ராஜ் அம்மாவிற்கு நன்றி கூறி இந்த நிகழ்விலே நான் நன்றி கூறுவதில் மகிழ்கிறேன். என்னை ஒரு கவிஞராக அடையாளப்படுத்தியது இந்த தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவை. தன்முனை கவிதைகள் என்றால் என்ன, அதனுடைய இலக்கணம் என்ன, அதை எப்படி எழுத வேண்டும் என்று தன்முனை கவிதைகள் குழுமம் வழியாக இணைந்து அதை கற்றுக்கொண்டதில் நான் மகிழ்கிறேன். எனது நூலும் மௌனம் கலைத்த ஒளி என்கிற நூல் வெளிவர காரணமாக இருந்த தன்முனை கவிதைகள் குழுமத்திற்கும் தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவைக்கும் நூலேணி பதிப்பகத்திற்கும் நன்றி கூறுகிறேன். அதே அந்த அனுபவங்கள் மூலமாக எட்டை மெய்ப்பாடு என்ப நூல் தொகுக்கவும் எனக்கு ஒரு சிறந்த பாடமாக இருந்தது. அடுத்தடுத்த இலக்குகளில் என்னை அம்மா செல்லும் இடமெல்லாம் என்னையும் கரமிடித்து என்னை வழிநடத்தும் அன்பிற்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்ததாக சிறப்பான நிகழ்வு உரத்த பரவலியை எழுப்பி ஐயாவிற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். உலக பொதுமறையாம் திருக்குறள் நூலை 4000 பேர்களுக்கு மேல் அன்பளிப்பாக வழங்கியதோடு மாணவர்கள் எழுதி குரல் மனனம் செய்ய நினைவாற்றல் வழிகாட்டி எனும் நூலினை வெளியிட்டு திருக்குறள் சார்ந்த நூல்களை எழுதி தொடர்ந்து வெளியிட்டு வருபவருமான எழுத்தாளர் சோனா பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு திருக்குறள் செல்வர் என்ற விருதினை அளித்து பாராட்டுகின்றோம். திருக்குறள் செல்வர் விருதினை பெற்ற மதிப்புக்குரிய சோம பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அனைவரும் ஒருத்த பரவலியை எழுப்பி மீண்டும் ஐயாவிற்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
மதிய உணவு வேளை, அனைவரும் அரை மணி நேரத்திற்குள் சாப்பிடுமாறு அன்புச்செல்வி அம்மா அவர்கள் கூறியிருக்கிறார். மதிய உணவுக்கு பிறகு மீண்டும் சபை கூடும். ஆகவே அனைவரும் உணவருந்துவிட்டு மகிழ்ச்சியாக மீண்டும் அவைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.